Taste the Daily. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே வேளாண்மை துறையினரை முற்றுகையிட்டு விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோள பயிர்கள் பென்சில் புயல் மற்றும் அதனைத் தொடர்ந்து பெய்த மழையால் பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் பையனப்பாடி பகுதியில் ஆய்வுக்கு வந்த வேளாண் துறை அதிகாரிகளும் காப்பீட்டு நிறுவன அலுவலர்களும் பாதிக்கப்பட்டுள்ள பயிர்களை ஆய்வு செய்யாமல் பாதிப்பு இல்லாத இடங்களில் ஆய்வு செய்ததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் வாக்குவாதம் செய்தனர். ஸ்டாலின் அரசு விவசாயிகளை வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டினர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 2024 ஆண்டில் 3வது முறையாக அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2875 கனஅடியாக உள்ளது. அணையில் இருந்து காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1000 கன அடியும், கிழக்கு மேற்கு கால்வாயில் பாசனத்திற்காக வினாடிக்கு 300 கன அடி நீரும் திறக்கப்பட்ட நிலையில் நீர் இருப்பு 93.47 TMC-யாக உள்ளது. அணை முழு கொள்ளளவை எட்டியதால் டெல்டா மாவட்ட விவசாயிகளும் காவிரி கரையோர விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே கூட்டுறவு கடன் சங்கத்தை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேவண்ண கவுண்டனூர் கூட்டுறவு கடன் சங்கத்தை முற்றுகையிட்டு தகுதி உள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க வேண்டும், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்றனர். அப்போது விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திய கூட்டுறவு அதிகாரிகள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் விவசாயிகள் வஞ்சிக்கப்படுவதாகவும் எல்லாவற்றிற்கும் போராட வேண்டியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். கூட்டுறவு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் பயிர்க்கடன் கொடுப்பது விவசாயிகளுக்கு கொடுப்பதற்கு காலதாமதம் ஏற்படுகிறது. அதே போல ஏற்கனவே பயிர்க்கடன் கட்டியவர்களுக்கு லோன் கொடுப்பதற்கு காலதாமதம் ஏற்படுகிறது. அதே போல கடந்த 2018 ஆண்டிலிருந்து விவசாயிகளுக்கு சேர வேண்டிய வட்டி தொகை கணக்கு வழக்கு பார்த்து அந்த மகாசபை நடத்தி அதற்கான ஈவுத்தொகையை விவசாயிகள் கொடுப்பாங்க. அது 4 வருஷமாக கொடுக்கல. அதே போல் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு எந்த விதமான கடனும் கொடுக்கறதில்ல. அவங்க புறக்கணிச்சுக்கிட்டு வர்றாங்க. இதையெல்லாம் வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் இன்றைக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு சொசைட்டிக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் செங்குந்தர்பேட்டை இருளர் குடியிருப்பு வாசிகள் சாலை வசதி கோரி கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். பல ஆண்டுகளாக தனியார் நிலத்தின் வழியே சென்று வந்த நிலையில் தற்போது அந்த பாதையை மறித்து சுற்றுச்சுவர் அமைப்பதாக குற்றம் சாட்டினர். மேலும் சாலை மற்றும் மழைநீர் வடிகால்வாயையும் ஆக்கிரமித்துள்ளதாக குற்றம் சாட்டிய மக்கள் பாதையையும் குடிநீர் இணைப்பையும் மீட்டு தருமாறு கோட்டாட்சியரிடம் கோரிக்கை விடுத்தனர்.